ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் கிறிஸ்பியான மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யலாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பஜ்ஜி செய்யறதுக்கு நம்ம பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கிறேங்க. இதே போல் 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்துக்காதீங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இதே போல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு டம்ளரில் நம்ம சேர்த்துக்கலாம். கலந்து வச்சுருக்க மாவை டம்ளரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகாயை இதில் நல்லா டிப் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி செய்யும் பொழுது பஜ்ஜி போடுறது நம்ம ஈஸியாக இருக்கும். மாவு சிந்தாமல் வருங்க. நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறேங்க. இதே போல் கொஞ்சமாக மாவு எண்ணெயில் விட்டு பாருங்கள். லைட்டாக மேலே பொரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இதே போல் மாவில் மிளகாய் சேர்த்துட்டு இதே போல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதே போல் எண்ணெயில் சேர்த்த பிறகு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் அடியில் எல்லாம் வெந்து வந்த பிறகு திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டிங்கன்னா மாவு எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதே போல் இடையிடையே திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போலாம் வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே போலவே நம்ம மீதமுள்ள மிளகாய் எல்லாமே பஜ்ஜியாக சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்த்துருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.